ஸோ பிக் பாஸ் ஃபினாலே வீக்குக்கு முந்தின வீக் எப்பவுமே ஒரு அன்ஃபேரான திங்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும்ல. அப்போ இந்த வாரம் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்கணும்ல, அது நடக்க போகுதுன்ற மாதிரி தகவல் வந்தவண்ணம் போல இருக்குது மக்களே. ஸோ அதில் என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்பவுமே நீங்கள் வரலாறு எடுத்து பாருங்க. சீசன் 1 டில் 8th சீசன் வரையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபினாலே வீக்குக்கு முந்தின வீக் ஏதாவது ஒரு அன்ஃபேர் திங்ஸ் நடந்தே ஆகும். போன சீசன் விசித்ரா மேமா இருக்கட்டும், எதிரே பார்க்காத மாதிரி ஒரு எவிக்ஷன் அந்த கேட்டகரியில இந்த வாரமும் நீங்க எதிரே பார்க்காத ஒரு எவிக்ஷன் நடக்க போது, ஒரு அதிர்ச்சிகரமான எவிக்ஷன் நடக்க போகுது அப்படின்றது தான் தகவல். இன்னும் இறுதி ஆகல, பட் அந்த தகவல் உண்மையா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி சோர்ஸ் வருது. ஸோ இந்த வாரம் என்னன்னா டபுள் எவிக்ஷன் இருக்குது மக்களே. எப்படி டபுள் எவிக்ஷன்? ஓகே, அதுல ரெண்டுமே ஆண்கள் தான் அப்படின்றது நம்ம காலையே வேக்கப் சாங்லயே நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சு. நாட்டு பாட்டு போடும் போது நம்ம என்ன நினைச்சோம், அருண் விஜய் விஷால் எவிக்ட் ஆவாங்க, ரெண்டு ஆண்களை குறிக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டீகோட் பண்றோம். அதுல அருண் எவிக்டட் அப்படின்றது நான் வீடியோவே போட்டேன், உங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ இன்னொரு ரெண்டு ஆண் தான் எவிக்ட் ஆக போறாங்க. ஒன்னு எவிக்ட் ஆயாச்சு, மிச்சம் இருக்கிறது யாரு? 3 ஆண்கள் இருக்காங்க. விஷால், தீபக் மற்றும் முத்துக்குமரன், இந்த 3 ஆண்கள் இருக்காங்க. இதுல இருந்து ஒருத்தர் எவிக்ட் பண்ணும். ஓகே, அந்த கேட்டகரியில முத்துக்குமரனை தொடவே முடியாது. டாப் ஆஃப் த டேபிள் லீடிங் இது இருக்காரு, லீடிங்ல இருக்காரு. ஸோ அவரை தொட முடியாது, போச்சு. அடுத்து தீபக்கா விஷாலா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுல விஷால உங்களை எப்படிலாம் காப்பாத்துறாங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மாற்றுக்கிறதே கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ விஷாலுக்கு அடுத்த வாரம் ஒரு சம்பவம் இருக்கு. இந்த வாரம் எல்லாரும் 4 கண்டஸ்டன்ஸ் ரோஸ்ட் பண்ணி ஒரு எமோஷனலா பிரேக் டவுன் ஆனாரு. அடுத்த வாரத்துக்கு விஷாலுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு, எல்லாரும் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தர்ஷிகா ஒரு போஸ்ட் போட்டு, நான் எதா இருந்தாலும் டைரக்டா பேசிடுறேன், டைரக்டா அட்ரஸ் பண்ணிடுறேன்ற மாதிரி தர்ஷிகாவோட என்ட்ரி இருக்கு. தர்ஷிகா விஷால் கிட்ட டைரக்டா பேசுறது ஒரு மிகப்பெரிய கண்டென்ட். எப்படி மிகப்பெரிய கண்டென்ட்? டிஆர்பி. தர்ஷிகா என்ன கேட்க போறாங்க, விஜய் விஷால் என்ன பதில் சொல்ல போறான்ற மாதிரி ஒரு ஐப்பு உண்டாக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, விஜய் விஷால ஹோல்டு பண்ணிட்டாங்க. இப்போ அங்க இருக்கிறது யாரு? ஸோ முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. விஜய் விஷாலுக்கு ஒரு ஆள் வெயிட்டிங் பண்றாங்க, அதை வெஸ்ட் பண்ணி கண்டென்ட் வேணும். இப்போ மிச்சம் இருக்கிறது யாரு? தீபக் தான். முடிச்சு விட்டுருவான் அப்படின்ற மாதிரி தீபக் இந்த வாரம் எலிமினேட் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அப்படின்றது சில பேர் கமெண்ட்ஸ்ல கூட தீபக் எவிக்ஷனா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா நடக்க போகுது மக்களே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தகவல் வருது. இன்னும் உறுதி ஆகல, பட் இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 98% இருக்கிறது அப்படின்றதான் தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ இது நடந்தா இந்த சீசனோட ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் அன்ஃபேர் எவிக்ஷன் தான் இதுதான். அதுல இதுக்கு முன்னாடி எது நடந்தாலும் அன்ஃபேர்னு சொல்ல மாட்டீங்க. இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்றத கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். அது இதோட இம்பாக்ட் எல்லா இடத்துலையும் பரவும் மக்களே, சும்மாலாம் கிடையாது. சோசியல் மீடியா வரையும் பத்தி எறிகிற மாதிரி தான் ஒரு இம்பாக்டா இருக்கும் தீபக்கோட எலிமினேஷன் அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, ஒரு பக்கம் இவரோட இது என்ன தெரியுமா, முத்துக்குமரன் ஜெயிக்கிறாரா, இல்ல ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல, ஜாக்லின் ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா தீபக் ஜெயிக்கிட்டோன்ற மாதிரி. முத்துக்குமரன் பிடிச்சவங்களுக்கும் தீபக் பிடிக்கும், ஜாக்லின் பிடிச்சவங்களுக்கும் தீபக் பிடிக்கும். இவர் என்னன்னா ஆல் ரவுண்டர், எல்லா ஃபேன்ஸுக்குமே பிடிச்ச ஒரு நபரா தீபக் திகழ்ந்திருக்கார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துல. இவர் ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல, தீபக் ஜெயிச்சா கூட எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்ன்ற மனப்பான்மை எல்லாருக்குள்ளயும் வந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஆனா கடைசியில தீபக் சாரை முடிச்சு விட்டீங்களடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுல குறிப்பா அவருக்கு டிஸ்அட்வான்டேஜா போனது என்ன தெரியுமா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், எனக்கான ப்ரொமோஷன் நான் பண்ணலடா, அதுவா மக்களா எனக்கு ஆர்கானிக்கா சப்போர்ட் பண்ணிட்டோம், மக்களா இது பண்ணட்டும்ன்ற மாதிரி சொல்லி கடைசியில அவருக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லாம ஒரு சின்ன லெவல் ப்ரொமோஷன் கூட கிடையாது அவருக்கு. அதுவே இல்லாம இதுலயும் இந்த இடத்துல எலிமினேட் ஆகிறது டோட்டலி அன்ஃபேரா தான் நான் பாக்குறேன். ஸோ அதுக்குன்னு விஜய் அந்த ஒரு கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்றதுக்கு இவரை உள்ள வச்சிருக்கலாமே ஐயா. விஜய் விஷால் தீபக்கை விட விஜய் விஷால் முக்கியமாயிட்டார்ல, அந்த ஒரு கண்டென்ட் டிஆர்பி முக்கியமாயிருச்சுல உங்களுக்கு அப்படின்றதான் கேட்க தோணுது. இட் வாஸ் த ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் எவிக்ஷன் இன் பிக் பாஸ் சீசன் 8ஓட ஹிஸ்டரியில பதிவாகும். அதுல ஆர்டர் எடுத்து பாருங்க, விசித்ரா மேடமா இருக்கட்டும், அதுக்கு முந்தின வாரம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எவிக்ஷன் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இது மாற்ற முடியாது. ஏன்னா இதன் மூலியமா அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இது அவங்களோட திட்டம் என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் நடக்குது, இது டாக்கட்டிவ் பாயிண்டா மாறுதா, டாக்கட்டிவ் இதுவா சோசியல் மீடியால இருக்கா, அப்பதான் ஃபினாலேக்கு ஒரு ஐப்பு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்தா ஃபினாலேக்கான ஐபி ஏறும், அதை பேஸ் பண்ணி டிராவல் பண்ணலாம். அப்ப நிறைய பேர் என்னதான் நடக்க போகுதுன்ற மாதிரி பார்ப்பாங்கன்ற மாதிரி இல்லை. ஸோ இது எப்படி பார்க்கலாம்னா
நெகட்டிவாக வந்து டாக்ஸ் போதில்ல, அது வந்து ஷோக்கு வந்து இம்ப்ரெஷன் தான். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும். ஆனால் நெகட்டிவாக போனதான் இம்ப்ரெஷன் அதிகமாகும்ன்றதால இந்த ஒரு விஷயத்த காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. அது இந்த வருஷமும் அதுக்கு விதி விலக்கு இல்லை அப்படின்ற கேட்டகரியில் தீபக் பலி கொடுக்கப்பட்டார் அப்படின்றது, எலிமினேஷன்ல பலி கொடுக்கப்பட்டார் அப்படின்றத பார்க்குறேன். நான் நமக்கு இன்னும் அந்த எலிமினேஷன் அப்டேட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து உறுதியாக அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிடுவோம். பட் இப்படி ஆல்ரெடி இப்போ இந்த ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் சர்க்கிள் ஆகிட்டு பல பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதை உங்ககிட்டயும் கன்வே பண்ணணும்னு தோணுச்சு. கன்வே பண்றேன். அஃபிஷியல் அப்டேட் விரைவில் வரும், வந்து சேர்றேன். பை கைஸ்.